இணையதள நண்பர்களே, உறவுகளே, இன்று யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24 26 முடிய. ஒன்றை இழந்தால்தான் பெற முடியும். தன்னை சுற்றியுள்ள ஒருவருடைய வாழ்வு நலம் பெற விரும்பினால் நம்மை தியாகம் செய்வதின் வழியாகத்தான் மற்றவர் வாழ்வில் மகிழ்வில் நிறைவு காண முடியும். நிலை வாழ்வை பெறத்தான் இயேசுவிடம் நூற்றுவர் தலைவன் வழி கேட்டான். வழி கேட்டவன் தான் பெற வேண்டிய வாழ்விற்கு தன்னிடம் இருந்தவற்றை, அதாவது தனக்கு சொந்தமானவற்றை இழக்க தயாராக இல்லை. புதியதொரு வாழ்வை அமைத்து கொள்ள நினைத்தவன் புதிய உலகிற்கு புதிய வாழ்வை பெற தன் உடைமைகளை இழக்க தயாராக இல்லை. ஆம், அன்பிற்கினிய உறவுகளே, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க தன்னையே முழுமையாக தயாரிக்க திருவுளமான புனித பவுலடியார் உலக நாட்டங்களை குப்பையென கருதி கிறிஸ்து இயேசுவை மட்டுமே தனதாக்கி கொள்ள உலக நாட்டங்களை இழக்க தயாரானார். ஆம், என் அன்பு சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எதையும் இழக்க தயாராக இருக்கின்றோமா? மடிந்து பலன் தரும் விதையை கடவுளின் மாட்சியை பெறும்போது அவருடைய விருப்பப்படி நாமும் உலக நாட்டங்களில் மடிந்து கிறிஸ்து கற்றுத்தரும் புதியதொரு மறுமலர்ச்சி பாதைக்கு நம்மை இட்டு செல்லும் போது நம்மை பன்மடங்கு அவருடைய காட்சியில் பங்கு பெற செய்வார் என்பதை மனதில் கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்க மடிந்து பலன் தர தயாராவோம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் மறையை போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தர் வாழ்நாள் முழுவதும் அன்பு, இறை நம்பிக்கை, தியாகம் ஆகியவற்றிற்காக வாழ்ந்தார். அவர் விட்டு சென்ற உண்மை, அன்பு, தியாகம் போன்ற வாழ்க்கை பாடங்களை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அவரின் வாழ்க்கை எங்களை நல்வழி நடத்திட பிரகாசமான ஒளியாக இருக்கட்டும். ஆமேன்.